வந்தாச்சு, வாங்க வாங்க. டேய் இப்ப சத்தம் வந்துச்சு கொன்றுவேன். இதுதான் சார் நம்ம பயபுத்தி, இதுதான் சார் நம்ம பயபுத்தி. தேங்க்யூ. ஹாய் ஹலோ குட் மார்னிங். ஏன்னா இவ்வளோ கேவலமாக வந்து நம்மளை பார்த்துட்ருக்காளே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, நான் தூங்கி எந்திச்சு காலையில் 6 மணி இந்த மாதிரி டைம்லலாம் நான் எந்திரிக்கவே மாட்டேன். 10 மணி ஆகாமல் நானும் என் குழந்தை எந்திரிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு இடத்துக்கு போகணும், அது ஏர்லி மார்னிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு ஒரு டீ வச்சு குடிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக என்னால் முடிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு அதையும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பி போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே டைமை பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய குழந்தையும் ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருக்காங்க. இனி அவங்க வேறு எந்திரிக்கணும், கிளம்பணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒவ்வொரு தடவை வெளியே போகும்போது என் ஹஸ்பண்ட் கிளம்பு கிளம்புன்னு அப்படின்னு என்ன சொல்லிகிட்டே இருப்பார். நான் ரொம்ப லேசியாக கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு இருப்பேன். அப்படிப்பட்ட நான் இன்றைக்கி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, ட்ராவல் வித் அச்சுக்கு. அப்படி இவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகும்போது யாராவது தூங்கிட்டு இருப்பாங்களா? சரி வேகமாக கிளம்பி போய் அவார்டு வாங்கணும், அங்கே ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அப்படியே கிளம்பி போனேன். நான் ரெடி ஆகிட்டேன், ஆனால் என் பேபி இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஐயோ என் பேபி எப்படி நான் அழுகாமல் கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேபி மெல்ல எழுப்பி கூப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புனோம். கிளம்பும் போதே டைம் ஆயிடுச்சு. அங்கே 6 மணி ஃபங்க்ஷன்னா இங்கே நாங்கள் வீட்டிலேருந்து 8 மணிக்கு தான் கிளம்புறோம். ரீச் ஆயிட்டேன். அங்க சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்குது. நாங்க அப்படியே நடந்துட்டே இருக்கிறேன். நடந்துட்டே இருக்கிறேன். எங்கேயோ பார்க் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருக்க மாரி ரொம்ப தூரம் நடந்து போய் அங்க ரீச் ஆனோம். இந்த ஈவெண்ட் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல. அந்த ஸ்கூலோட பேர பார்த்ததுமே என்ட்ரன்ஸ்லயே இருக்கும் அப்படின்னு நினைச்சு அங்கேயே பார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போனா, இங்க கிடையாது. இப்படி சுத்தி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நடந்து போதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்ட்ரன்ஸ் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உள்ள போய் அப்படியே ஒரு என்ட்ரி போட்டு, உள்ள போய் பார்த்தா நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா டிஜே இன்னும் ஸ்டார்ட் ஆவல. அதுக்கு முன்னாடியே ஃபிட்னஸ் அந்த மாரி கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ் அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இன்னும் டிஜே ஸ்டார்ட் ஆவல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல வாங்க போய் வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்க எல்லாம் சுத்தி முத்தி பார்த்து அப்படியே போனோம். சேர்ந்து பண்ணலாமா? சொப்பனத்தில் மட்டும்தான் ஒன்னு நான் செஞ்சேன். இப்போ வர போறேன் மச்சான், இப்போ வர போறேன். வாசல்ல பாத்திர கோலத்தை காணோம், சந்தைய கண்ணிய காணோம். தூதம் சொல்லாம வந்து சேரும், உள்ளே பூச்சி வச்சு வாடுது. அந்த வெள்ளிகளா வந்து வந்து தேடுது. மச்சான் இப்போ வர போறேன் மச்சான். ஸ்டேஜில் 2 குழந்தைங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சரி அவங்க கூட நம்ம பேபியை ஏற்றி விடலாம், டான்ஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி விட்டா, அவ்வளோ க்ரௌடை பார்த்ததும் பேபி பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே நிற்க விடலை, ஓடி வந்துட்டோம். வாலண்டியர்ஸ் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ மட்டும் Ready, 3, 2, 1. Can we get some noise for Good Morning Dubai? Dubai. സൗണ്ട് പത്തല കലാപരിപാടികൾ തുടങ്ങാൻ ആരംഭിക്കണ്ട. பேபி அங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கவே இல்லை. சரி சுற்றி பார்த்தா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. சரி ஸ்டால்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபேஸ் பெயிண்டிங், மெகந்தி, குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. சில இடத்துல கேம்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபுட் அந்த மாதிரி ஸ்டால்ஸும் இருக்குது. ഫസ്റ്റില്ലേ
அவளை நோக்கி வரச்சு. வாவ் சூப்பர் சிஞ்சா. என்னோடய பேபி வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் சரி நான் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தது. நர்சரி அந்த மாதிரி எதுவுமே போனதில்லை. ஸோ அவள் பெயிண்ட் பண்ணும்போது இப்போ வீட்டிலனா நார்மலாக உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பா. அதுவே இப்போ இத்தனை க்ரௌட் முன்னாடி நிறையா டைவர்ட் ஆகிட்டு அவள் இவ்வளோ க்ரௌடை பார்க்குறதே அவளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங். ஸோ அவங்களெல்லாம் தான் அவள் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொன்னா. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உட்காந்து கொஞ்சம் நேரம் பெயிண்ட் பண்ணதே. அதுக்கப்புறம் நம்மள தெரிஞ்சவங்கள எல்லாம் அங்க மீட் பண்ணோம். ஒரு சிலர் வந்து நம்மகிட்ட பேசினாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சிலர்ட்ட பேசிட்டு திரும்பி வந்து பார்த்தா, இவங்க கலர் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு நிக்கிறாங்க. வாவ் சூப்பர் சிஞ்சா. வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதுக்கு ப்ரைஸும் கிடைக்குது. பேபி விட நான் ரொம்ப ஹாப்பி. தான் பேபியோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். DJ வைபுல இருந்தேன்டா இப்போ பாட சொல்லி தான கொள்ளுறாங்கடா மண்டடா இப்போ போறதுடா இப்படி உட்கார்ந்து நாங்க என்ன பண்ணுவோடா வாடா நம்ம கீழ போய் வாய் பண்ணலாம் இந்த பொண்ணுக்கு தான் என்ன ஆச்சு தெரியலடா அந்த பையன் கூட கடல தான் போடுடா டேய் என்னடா நடக்குது இங்கடா தலியோ போகானோ பாத்து கீழ போங்க DJ மாமி என்ன ஆச்சு இது தெரியல ஆமி தண்ணி ஏத்தா மூஞ்சில விட்டு படிச்சு பாரு மேட்சப் உனக்கு ஆக போகுது பிரேக்கப் நான் சொல்லும்போது கேளுடா அங்க பாரு அங்க நீங்க பாருப்பா யார் அந்த பொண்ணு பாக்குறியா யார் அந்த பையனு பாக்குறியா பணவில் பையன் போலதான் ஒரு கையில தான் இருக்குதான் யோ DJ மாமா நீங்க பின்னாடி தான் போடு ஒரு வீட்டை தன்னை இருந்த ரொம்ப தொல்லை தானப்பா எந்திரிக்கலாமா எல்லாரும் வைப்பிடலாமா எஸ் அதே ஏ ஓகே நான் கடையில் தண்டனை தான் கிடைக்கல திரும்பி நானும் பார்க்க பண்ண மாட்டேங்கிட்டு முடிக்கிறேன் வெயில் தான் வண்டைய முளைக்குது ராப்புள்ள ஸ்பாட்டுல தெரிக்குது அந்த தாண்டா வெறுவாய மெல்லுது என்ன பண்ணுது எது இங்க பண்ணுது மேல தானே இங்க போன தானே துப்புவான் ரைட் சைடுல யார தானே எடுப்பா ஆண்டி வேலையன் போல தானே இருப்பா தப்பி தானே சொல்லுவது தெலுங்குல கூறுப்பா என்னடா இங்க நாடு போசா நான் பாடும்போது அங்க என்ன சைடு போசா ஏய் ஸ்டூடியோ தம்பி உன்ன தப்பா நானும் பின்னாடி திரும்புறேன் நகைத்தல தூக்குறேன் ராப் ராமா டென்ஷன் நீ கேளுமா லெட்ஸ் கோ கம் ஆன் தேங்க் யூ so much yes யாங்க yes சொல்லலாமா அம்புடுதான் ஒரு வைப் செட் பண்ணி பார்க்கலாமா அம்புடுதான் எஸ் தம்பி பண்ணுறதும் யாங்க நான் உங்கள் நண்பன் FSTR ராவணாராம் எங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி சென்னை சொல்ல பாருங்க துபாயில இருக்க ஹபீபி மீடியா கூட வந்திருக்காங்க வழக்கம் பத்தி வருது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் டாப்பர் பேசுறது Travel with Achu இருக்கீங்களா? Travel with Achu வாங்க வாங்க.
டேய் இப்ப சத்தம் வந்துச்சு கொன்றுவேன். இதுதான் சார் நம்ம பய புத்தி. தேங்க்யூ. அப்படி அவார்டை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பி அப்படியே வீட்டுக்கு போனேன். இதுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீங்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.